ஹே லேர்னர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டேட்டா அண்ட் டைப் ஆஃப் டேட்டா இன் டேட்டா மைனிங். ஓகே, இப்போ நம்ம டேட்டானா என்னன்னு பார்க்கலாம். டேட்டான்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் ஆர் கண்டினியூஸ் வேல்யூவை தான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். டேட்டா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறதுக்கும், இல்லை குவான்டிட்டி ஆர் குவாலிட்டி வேல்யூஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும், ஃபேக்ட் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மெஷர் பண்ணுறதுக்கும் ஒரு பேசிக் யூனிட் தான் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அந்த பர்சனை பற்றி அவங்கக்கிட்ட ஒரு டீட்டெயில் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட நேம், இல்லை ஏஜ், அவங்களோட ஹைட், வெயிட், இதையெல்லாம் தான் அவங்களுடைய டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் டைப் ஆஃப் டேட்டா. எதுக்காக நம்ம டைப் ஆஃப் டேட்டாவை லேர்ன் பண்ணிக்கணும்? டேட்டா மைனிங்க்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? டேட்டா டைப்பு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இன் டேட்டா மைனிங்கில். ஏன்னா டேட்டா மைனிங்கோட டெக்னிக்ஸையும் அல்காரிதம்ஸையும் டிசைட் பண்ணுறதே ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நான் எந்த டேட்டாவிலேருந்து என்ன மாதிரியான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன்றதே டைப் ஆஃப் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு ப்ரீவியஸ் இயரோட வெதர் டேட்டா கலெக்ஷன் வேணும்னா அதை நான் டைம் சீரீஸ் டேட்டாஸில் இருந்து மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதை ஒரு மல்டிமீடியா டேட்டாவில் இருந்தோ இல்லை டெக்ஸ்ட் டேட்டாவில் இருந்தோ என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஒரு பேசிக் தான் டைப் ஆஃப் டேட்டா. என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் டேட்டா இருக்குது, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் டேட்டாவை பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்றது அதோட ஃபார்மேட் ஹைலி ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஹைலி ஆர்கனைஸ்டுக்கு மீனிங் என்னென்னா, அந்த டேட்டாஸோட கலெக்ஷன் செட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. செட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸுன்றது ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஹைலி ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஈஸியாக சர்ச் பண்ணலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் MySQL, அதாவது ரிலேஷனல் டேட்டா பேஸும் ஸ்ப்ரெட்ஷீட்டும் சொல்லலாம். செகண்ட் ஒன், அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்றது டைரக்ட் ஆப்போசிட் டு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்றது செட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணாமல் ஒரு டாக்குமெண்ட்டாவோ இல்லை கீ வேல்யூ பேர்ஸாவோ ஸ்டோர் பண்ணியிருக்கிறது தான் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவும் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை சர்ச் பண்ணுறதோ இல்லை ஆக்சஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா NoSQL, அதாவது லைக் கெசன்ட்ரா டேட்டா பேஸ் இல்லை மோங்கோடிபியை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. செமிஸ்ட்ரக்சர்டு டேட்டா. செமிஸ்ட்ரக்சர்டு டேட்டான்றது ஒரு டேர்மில் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்டு அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை தான் செமிஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்கிறாங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா, இதுக்கிட்ட ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவோட கேரக்டரும் இருக்கும், அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவோட கேரக்டரும் இருக்கும். விச் மீன்ஸ் இது ஆர்கனைஸ்டாக இருக்கும், பட் இதில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ஃபிக்ஸ்டாக இருக்காது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா XML ஃபைல்ஸும் JSON டாக்குமெண்ட்ஸையும் சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், டைம் சீரீஸ் டேட்டா. டைம் சீரீஸ் டேட்டானா என்னென்னா, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணினா, ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வலை பேஸ் பண்ணி ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை கேதர் பண்ணுற ப்ராசஸ் தான் டைம் சீரீஸ் டேட்டான்னு சொல்கிறாங்க. டைம் சீரீஸ் டேட்டா எதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கும் பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா டைம் சீரீஸ் டேட்டா. டைம் சீரீஸ் டேட்டாஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா வெதர் டேட்டா, சென்சார் ரீடிங் டேட்டாஸ்லாம் சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து டேட்டா, ஸ்பேஷியல் டேட்டா. ஸ்பேஷியல் டேட்டான்றது ஜாகிரபிக் ஸ்பேஸை ரெப்ரசன்டேஷன் பண்ணுது. விச் மீன் எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் லொக்கேஷனை டீனோட் பண்ணுறதா ஸ்பேஷியல் டேட்டா. ஸ்பேஷியல் டேட்டா 3 டைப்பில் இருக்குது. பாயிண்ட் டேட்டா, லைன் டேட்டா, பாலிகோன் டேட்டா. பாயிண்ட் டேட்டான்றது ஒரு சிங்கிள் ஃபிசிக்கல் லொக்கேஷனை டீனோட் பண்ணுறது தான் பாயிண்ட் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஹோமோட லொக்கேஷன். லைன் டேட்டா. லைன் டேட்டான்றது ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சரை டீனோட் பண்ணும். விச் மீன் இது X அண்ட் Y பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரோடு, அப்படி இல்லைனா சப்வேஸ், இது எல்லாத்தையும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மூணாவது ஒன் என்னென்னா பாலிகோன். பாலிகோன்றது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை டீனோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கண்ட்ரி, அப்படி இல்லைனா என்னோட வில்லேஜ், இது எல்லாமே பாலிகோன் டேட்டாக்கு எக்ஸாம்பிள். ஸ்பேஷியல் டேட்டாக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா மேப்ஸ், சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே ஸ்பேஷியல் டேட்டா அண்டரில் தான் வருது. அடுத்து 6th என்னென்னா கிராஃப் டேட்டா. கிராஃப் டேட்டான்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு கிராஃப்ன்றது என்னன்னு தெரியணும். கிராஃப்ன்றது செட் ஆஃப் எட்ஜஸ் அண்ட் வெர்டிக்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் கிராஃப்னு சொல்கிறாங்க. கிராஃப் டேட்டான்றது எதை ரெப்ரசன்டேஷன் பண்ணுதுன்னா, இட் டிஸ்கிரைப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டிட்டிஸ் அண்ட் நோட்ஸ். ஒரு நோட்ஸுக்கும் என்டிட்டிஸ்க்கும் பிட்வீனில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் கிராஃப் டேட்டான்னு சொல்கிறாங்க. கிராஃப் டேட்டா எங்கே யூஸ் ஆகுதுன்னா, ஒரு நெட்வொர்க்கை அனலைஸ் பண்ணுறதுக்காக மெயின்லி யூஸ் பண்ணுறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா சோஷியல் நெட்வொர்க்
கிராஃப் டேட்டான்னு சொல்கிறாங்க, இல்லை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் கிராஃப் டேட்டாவை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. 7th ஒன் டெக்ஸ்ட் டேட்டா. டெக்ஸ்ட் டேட்டான்றது ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்க எல்லா டேட்டாவுமே டெக்ஸ்ட் டேட்டாஸில் கீழே வரும். ஸோ டெக்ஸ்ட் டேட்டா என்ன ஃபார்மேட்டில் இருக்கலாம்னா, ஒன்று வேர்டாக இருக்கலாம், இல்லை சென்டென்ஸாக இருக்கலாம், இல்லை பேராகிராஃப்ஸாக இருக்கலாம். டெக்ஸ்ட் டேட்டா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸில் டெக்ஸ்ட் டேட்டா ப்ளே பண்ணுது. டெக்ஸ்ட் டேட்டாக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா இமெயில்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் வெப்பேஜஸை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். 8th டேட்டா. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டேட்டாவுமே ஒரு சிங்கிள் டேட்டா பாயிண்ட்டை மட்டுமே டினோட் பண்ணும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிமீடியா டேட்டா. மல்டிமீடியா டேட்டான்றது காம்பினேஷன் ஆஃப் ஆல் டேட்டா. எல்லா டேட்டா டைப்பையுமே காம்பினேஷன் பண்ணியிருக்கிறது தான் மல்டிமீடியா டேட்டா. இதில் டெக்ஸ்ட்டு, ஆடியோ, இமேஜ், வீடியோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் டேட்டாவுமே காம்பினேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவும் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால ஸ்பெஷலைஸ்டு டூல்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் மல்டிமீடியா டேட்டாஸை அனலைஸ் பண்ண முடியும். மல்டிமீடியா டேட்டாஸ்க்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா மூவிஸில் என்ன நல்லா இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், ஆடியோஸ் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேட்டானா என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா மைனிங்கில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.